Hi guys, welcome to MD Gamers YT. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னா கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் பார்ட் 3 தான் பார்ட் 4 தான் கைஸ் பார்க்க போறோம். பார்ட் 3ல வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு. அதை போய் நீங்க பார்க்கலைனா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆஃப்லைன்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இப்போ 1,58,000 பிளஸ் போர்ச்சு கார் ஒன்று இருக்கு. அதை வந்து நான் ஆஃப்லைனில் அந்த 28,000 வந்து டபுள் ட்ரிபிளாக ஆக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேலில் போடுவோம். மறக்காமல் இந்த வீடியோக்களை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கஷ்டப்பட்டதுக்காக அதெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேட் வந்து எவ்வளோ செட் பண்ணலான்னா 6 lakhs. போன தடவை மாதிரி இந்த தடவை தப்பு பண்ண மாட்டேன். ஏன் ரிமூவ் ஃப்ரம் சேல் கொடுத்தேன்னா 6 lakhs போட்டேன்னா வந்து போர்ச் இது போர்ச்சுக்கு வராதோ. ஆமாம், போர்ச் சூப்பர் கார். ஓகே கைஸ், சும்மா வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். நம்மகிட்ட இப்போ வந்து 1,50,000 இருக்குது. இதை வந்து கஷ்டப்பட்டு ஆஃப்லைனில் சேர்த்தேன். பிக் சேலில் இருக்குது இப்போதைக்கு. இந்த கார் எவ்வளோன்னு கேட்கலாம். ரொம்ப நாளாக நம்ம கடை முன்னாடி நிற்கிது. நேற்று கேட்டோம், மறந்து போயிட்டேன். ஆமாம், 4 lakhs. ஓகே, ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. ஓகே கைஸ், இதுவே வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 83,000 ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து 2 lakhs தானே கேட்குறோம். நம்ம 2,50,000 கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, முடிஞ்சுது. இப்போ கார் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நல்லா சூப்பரான ஒரு கார். அதுக்கு முன்னாடி இந்த காரே கேட்கலாமே. எவ்வளோ இந்த கார்? நம்மகிட்ட இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் இதுலேயே போடலாம். வாங்கிட்டோம். செம்மையாக இருக்குது. இதை பேசாமல் நம்ம காராக்கி இல்லாமலே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கியிருக்கலாம் போல். செம்மையாக இருக்குது இந்த காரு. திருப்பி அந்த இதே கார் வருமானு எனக்கு தெரில. இது வந்து 4 lakhs மூலமாக 10 lakhs 0 தானே பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். இந்த கார் நானே வச்சுக்கலாம் போல் இருக்குது. பட் இது 1-2 lakhs இருந்தால் கூட நான் வச்சுப்பேன். 4 lakhs நம்ம இதுவரையே சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் இது மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஒரே ஸ்டைலிஷாக இருக்கார். சூப்பர் கார்ஸ்லாம் வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கினோன்னா கம்மி ரேட் ஜஸ்ட் 3 lakhs. நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கினா இன்வெஸ்ட் பண்ணது கம்மியாக இருந்தால் அதிகம், நமக்கு ப்ராஃபிட்டுக்கும் கம்மியாக தான் வருது. அதே நம்ம இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணால் அது ப்ராஃபிட் அதிகமாக வருது. 5,20,000. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு சூப்பராக வந்து கார் மார்க்கெட் பிளேஸில் கார் வாங்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படியாவது 10 lakhs சேர்க்குறோம். ஓடி இருக்கு, பட் ரொம்ப டேமேஜாக இருக்குது. நல்ல கார் இருக்குது. ஃபெராரியை தான் லெராரின்னு போட்டிருக்காங்க. 280. அப்படின்னா அந்த அவுடி கார் எவ்வளோன்னு போய் பார்க்கலாம். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 2,48,000.
வராது கன்ஃபார்மாக. ஏன்னா 1 லேக்லாம் குறைக்க மாட்டாங்க. நமக்கு இங்கே ஒரு கார் வாங்கணும். நமக்கு வந்து ஒரு செம்ம ரேஸ் காராக வாங்கணும். செம்மையாக ஓடுது. பர்ஃபெக்டாக நிறுத்திட்டோம் கடைக்கு முன்னாடியே. இப்போ வந்து இதை வந்து எவ்வளோ போகலான்னா நெக்ஸ்ட்டு நம்ம கடையை அப்கிரேட் எப்படின்னு பார்க்கலாம். டெக்கரேஷன் ஆஃபீஸ்க்கு ஏன் வர மாட்டேங்குது? டெக்கரேஷன் இது கஸ்டமர் இந்த ஆஃபீஸா? ஓ கரெக்டாக இப்போ தான் வராங்க, வெளியே வந்துருக்கோம். ஓகே நல்ல ரேட் போட்டேன். இதை வந்து 380 கேட்போம். ஓகே முடிஞ்சுது, சூப்பர். இப்போ 530 தான் ஆகுது. இன்னொரு அந்த அவுடி கார் பார்த்தோம்ல, அதையும் வாங்கிது இன்னைக்கு விற்கிறோம். இன்னைக்கு 10 லேக்ஸையும் தாண்டி போகிறோம். நான் 4 லேக்ஸ் இந்த 10 லேக்ஸ் எடுக்க. இங்கே வேறு ஏதாவது சூப்பர் கார் இருக்காங்க. லாம்போவை பார்க்கவே இல்லை. லாம்போர்கினி இதை ஜஸ்ட் 4 லேக்ஸுக்கு கேயா முடிஞ்சிடுச்சு. ஓகே இப்போ பேசலாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கேட்க கேட்க அப்படியே முடிஞ்சிடும். இது 3 லேக்ஸ். ஐயோ 2 லேக்ஸ் தான் இருக்கா? ஆனால் இந்த மாதிரி காசை கம்மியாக எடுத்துகிட்டு போய் கேட்டால் தர மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்களும் இந்த கேம் விளாட்றீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வழி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் இல்லை கார் மார்க்கெட்டு, இந்த 2 தான். நெய்பர்ஹுட்டில் ஃபுல்லாக மொக்க கார் தான் இருக்கும். நான் இதுவரையும் பார்த்ததுல வந்து அந்த நெய்பர்ஹுட்டில் வாங்கினதுன்னா சும்மா அந்த இந்த கார் தான் இருக்கும், இனோவா இந்த மாதிரி காசு தான், பெரிய பெரிய கார் தான். 12 லேக்ஸ். உய் 1 crore போட்டேன். கன்ஃபார்மாக வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வரல. அப்கிரேட்ஸ் இந்த கடைக்கு எப்படி நேம் வைக்கிறதுன்னு தெரியல. ஃபன்லேண்டு காசுன்னு இருக்கிறது அப்படியே ஸ்டைலாக வேறு ஒரு பேர் மாற்றணும். என்ன பேர் வைக்கல நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் கைஸ், நான் இதில் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் என்ன பேர் வைக்கலான்னு. ஓகே 2 லேக்ஸ் ப்ராஃபிட்டா? 1 லேக் தான். 2 லேக்ஸு சூப்பரு. அப்படின்னா 650 கேட்பேன். மேபி தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காட்ட கிரேட் டீலா 8 லேக்ஸு. அங்கே பாருங்க கைஸ், 8 லேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது. இந்த வீடியோவில் நான் ஆஃப்லைனில் விளாண்டு சேர்த்து வச்ச காசும் இப்போ வீடியோவில் இருக்கும். போர்ச்சு திருப்பி வந்துருச்சு. இந்த போர்ச்சு தான் போன தடவை வாங்கிட்டு வரணும். ஒரு 0 கம்மியாக போட்டு லாஸு. இந்த தடவை பிக் ப்ராஃபிட், பிக் லாஸ் இல்லை. இன்றைக்கி என்ன பில்ஸ் தான் பே பண்ணுமா? சரி பே பண்ணிடலாம். அப்படியே இந்த கார் ஒன்று வாங்கிக்கலாம்.
ஓகே வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். பஸ்ஸில் போகிறதுக்கு இந்த மாதிரி கார் ஒன்று வாங்கி அப்படியே யூ ஹாவ் அன்பேட் பில். ஓய் பில்லை நான் அப்படியே பண்ணுறேன். கிஃப்ட்டு இப்போ கிஃப்ட் அப்படியே வரதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் டேர்ன் பண்ணி எடுத்துடலாம். பாடி டேமேஜ் ஆகலை, நல்ல வேலை. இந்த ஆஃபீஸ் இஸ் ரியலி டேட்டியா. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பில்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். பேங்க்லேருந்து காஸ்ட்டுக்கு வந்திருக்கு, பேங்க்லேருந்து பில்ஸே வரல. சரி என்ன ஒன்று கட்டுறோம், நல்லது கட்டிடுவோம். ஆஃபீஸ் இஸ் ரியலி டர்ட்டி. நம்ம வைக்க போகிற பேர் அப்படியே ஸ்டைலாக இருக்கணும் கைஸ். அப்படி ஒரு பேர் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே இன்னும் யாரும் வரல. ஓகே நம்மகிட்ட இப்போ 6 lakhs இருக்குது கஸ்டமர் இந்த ஆஃபீஸ். இதை வந்து நான் ஒரு 3 lakhsக்கு விற்றுட்டு தூங்கிடலான் இருக்கேன். தூங்கிட்டு வந்து இன்னொரு காரை வாங்கி விற்று ஹை ப்ராஃபிட் எடுக்கலான் இருக்கேன். 2 lakhs ஒரு 3 lakhs எதிர்பார்க்குறேன் மேடம். ஓகே 280 பர்ஃபெக்டாக இருக்கும் டீல். நான் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா 270 பைப்பில் பார்க்கலாம். டோன்ட் சரி எனக்கு 280 இந்த காருக்கு விற்றாகணும். அப்போ தான் 1 lakh. ஏன்னா வந்து சூப்பர் காஸ்ட்லாம் 1 lakh போகுது. இதுக்கு 1 lakh கூட எனக்கு இப்போ ப்ராஃபிட்லனா விற்க மாட்டேன் இந்த கஸ்டமருக்கு. ஆக்ஷன் கிட்ட ஒரு கார் வச்சுருப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வரலாமா? சரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம். இது யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஓகே நம்ம இப்போ பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டரில் போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இப்படி பண்ணிட்டு திருப்பி டெக்கரேஷனுக்கு போயிட்டு இப்படி வெளியே வந்துட்டு திருப்பி கம்ப்யூட்டருக்கு போயிட்டு இதை பார்த்துட்டு வெளியே வந்த கஸ்டமர் வருவாங்க. எல்லா தடவையும் அப்படி தான் இருந்தாங்க, வர மாட்டேங்கிறாங்கண்ணா. என் ரேட்டோட கரெக்ட். அப்புறம் நான் இதில் பார்த்துருக்கேன், நம்ம மேப்பில் வந்து ரெட் பார்னு ஒரு இடம் இருப்பாங்க, டேபெல்லாம் வாங்கலாம். ஸ்டார் பார் இங்கே கூட காரை வச்சு விற்கிறாங்கன்னா காரு நிஸ்ஸானா தரமாக இருக்கும். நிஸ்ஸான் அப்படியே இதை கன்ஃபார்மாக வாங்கணும். இதோ இதை போயிட்டு டேபை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேட் திங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கேம் ஒரு தடவை போய் ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட் 1 rupee தான் ஸ்டார்ட். இதெல்லாம் தெரியாது. ஸ்டாண்டா ஹிட்டா ஹிட்டு. இப்போ நம்மகிட்ட ஹையாக இருக்கோம்னா ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியாலாம் தெரியல. லாஸ்ட் பரவாயில்ல 1 rupee தானே. இப்போ வந்து அப்டேட் வந்து கொஞ்சம் இல்லை. அதுக்கு
ஒரு துல்லியமாக தரலான்னு நினைக்கிறேன். சரி, 1 ரூபி போனால் 1 ரூபியை இப்போ எடுக்கிறோம். ஸ்டாண்டு லாஸ்ட். திருப்பி இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ வந்து என்ன தரலான்னா ஸ்டாண்டு. வின் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஐயோ கஸ்டமர் இந்த ஆஃபீஸ் டர்ரி. 2 கார் கன்ஃபார்மாக நமக்கு பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கணும். அதில் தான் வந்து நம்ம ட்ராக் ரேஸ்லாம் வேறு போகணும். இந்த கேமில் வந்து ட்ராக் ரேஸ்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரேஸுக்கெலாம் வந்து நம்ம அந்த அங்கே ஒரு கார் இருக்குது. அதுக்கப்புறம் டாஜ். ஐயோ 2,40,000. அப்படியே நில்லு. வெயிட் பண்ண. ஹைட் இவரையும் அப்படியே வச்சுக்கலாம். இவங்க தேவையில்ல. ஓகே நீங்கள் 2,50,000 மேலே 1 ரூபா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தந்துடுவேன். இல்லை போகணும். இன்னொருத்தர் வர, அது வெயிட் பண்ணுங்கள் சார். இவர் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் தராரு. ஐயோ அது அதுக்குள்ளே போயிட்டு வரேன்னு பயமாக இருக்கே. ஏன் சுற்றி வந்தேன்னா அங்கேருந்து நம்மளால் டாக் கொடுக்க முடியல. பாக்குவா இவருக்கு தான் இந்த கார் இவருக்குன்னே எழுதியிருக்கு. டக்குன்னு பார்கன் கொடுத்து ஐயோ 280 முடிச்சிடும். ஓகே முடிஞ்சுது. எதுவுமே இல்லையா? கண்டெய்னர் போல. அது 40,000 தான் ப்ராஃபிட் ஆகிருக்கு. சரி பரவாயில்ல. கார் மார்க்கெட் பிளேஸ் ஓடும். கார் மார்க்கெட் கைஸ். அப்புறம் பேரை கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம கடைக்கு ஒரு நல்ல பேர் வைக்க முடியும். இந்த காருமே நல்லா அவ்வளோவா. போர்ச். இந்த போர்ச் தான் நம்ம கடையில் அதிகமாக ஃபாஸ்ட் சொல்லி. சரி போர்ச்சா ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து இதுவும் வேணாம். நான் எதிர்பார்க்கறது வேற. இந்த கார் பார்த்தாலே தெரியுது நல்லாலே. சரி வாங்கிக்கலாம். பாதிலாம் கொடுக்கல, வாங்கிட்டேன். ஐயோ இந்த கார் நல்லா இருக்கிற பேசாம நமக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு கார் கூட இல்லை. போர்ச்சு கார் 1,000. ஓகே இது கைஸ். நம்ம வந்து இது அடுத்த வீடியோவில் தான் விற்க போகிறோம். இந்த வீடியோவில் விற்க போகிறதில்ல. அதுக்கான ரேட்டும் நம்ம கடை பெரிய நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எனக்கு டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் யாரும் இதுக்கு மேலே போனால் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் அடுத்த வீடியோவில் இந்த காரை வந்து நம்ம வந்து இது மட்டும் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. செம்மையான கிஃப்ட் அடிக்குது. ட்ராக் ரேஸ்க்கு பக்காவாக இருக்கும் கைஸ்.
டேய். அதுக்கப்புறம் இந்த டாஜ் ரிவர் கார் தான் வாங்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இதோட ரேட் 11 lakhs. அதில் வந்து இந்த வழியாக கூட போகலாமா? ஆனால் இல்லை. இந்த காருக்கு நான் ஆஃப்லைனில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிறேன், ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம். அதான் அப்டேட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்படியே ரெட் கலரில் இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஒயிட் வந்துட்டு வர மாட்டேங்குது பர்ஃபெக்டாக. ரெட். ஓகே கைஸ், கடம்புல நின்று எல்லாரும் வந்து நான் வந்து ஒரு ஆப்பில் இருந்து தான் இதுவரை இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்மளே எடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எப்படி எடுக்கிறோம் பாருங்க. ஐயோ எல்லாம் இல்லை. ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எங்க? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய். இந்த கடைக்கு பேர் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய்.